ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் போன் யூஸ் பண்ண எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்ம மொபைலை நமக்கு தெரியாம யாராவது நோட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதாவது நம்ம கேமரா மூலமாவோ இல்ல நம்ம மைக்ரோஃபோன் மூலமாவோ நமக்கு தெரியாமலே நாம பேசுறத இல்ல நம்ம நடமாடுறத நமக்கு தெரியாம யாராவது நோட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்பை அப்ளிகேஷன்ஸ் நம்ம மொபைல இன்ஸ்டால் பண்றதுக்கு பிளே ஸ்டோர் வந்து அனுமதிக்காது. சோ இதனால என்ன பண்ணுவாங்க, யாராவது நம்மள அந்த மாதிரி நோட் பண்ணணும்னு இருந்தாங்கன்னா குரோம் அல்லது குரோம் மாதிரி இருக்கக்கூடிய அதர் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மொபைல்ல இந்த அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் செஞ்சு நம்மள வேவ் பார்க்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். ஆனா நாம ஒரு ட்ரிக் செஞ்சு வச்சா நம்ம மொபைல் குரோமை நமக்கு தெரியாம யாராவது இந்த மாதிரி ஓபன் பண்ணணும், டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா குரோம் ஓபன் பண்ணா இந்த மாதிரி வரும், ஏதோ ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த குரோம் அப்ளிகேஷன் வந்து எரர் ஆனது மாதிரி இந்த மாதிரி சாரி அந்த மாதிரி சொல்லி எழுதி காமிக்கும். சோ அந்த ஃபோர்ஸ் க்ளோஸ் ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்கும். சோ அந்த ஃபோர்ஸ் க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா மறுபடியும் க்ளோஸ் ஆயிரும். திரும்ப ஓபன் பண்ணாங்கன்னா ஃபோர்ஸ் க்ளோஸ் தான் வரும், கிளிக் பண்ணாங்கன்னா க்ளோஸ் ஆகும். எத்தனை தடவை தான் இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா சேர் போட்டு உட்கார்ந்து குரோம் ஓபன் பண்ணா இந்த மாதிரி ஃபோர்ஸ் க்ளோஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் அது க்ளோஸ் பண்ணாலும் மறுபடியும் அதே மாதிரி எழுதி காமிக்குமே தவிர ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து அவங்க வந்து குரோம் ஓபன் பண்ணாலும் ஓபன் ஆகவே செய்யாது. இதனால நம்மள வேவ் பார்க்கறதுக்காக இல்ல வேற ஏதாவது நமக்கு தெரியாம ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, அதாவது வெளியில ஏதாவது வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சு குரோம் அல்லது இந்த மாதிரி குரோம் மாதிரி உள்ள நிறைய ஃபயர்பாக்ஸ் இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரிப்பட்ட வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா குரோம் ஓபன் பண்ணாங்கன்னா குரோம் ஓபன் ஆகவே செய்யாது, இந்த மாதிரி எரர் தான் காமிக்கும். சோ இதனால நம்ம மொபைல யாருக்கிட்டையுமே நம்பி ஒப்படைக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு. சோ ஆனா நமக்கு ஓபன் பண்றதுக்கு இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு ஓபன் பண்ணணும், ப்ரௌஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது சாங் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா குரோம் ஓபன் பண்ண இந்த மாதிரி வரும்ல ஃபோர்ஸ் க்ளோஸ் அப்படின்னு. சோ ஃபோர்ஸ் க்ளோஸ் அப்படின்றத லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். சோ பாஸ்வேர்டு நமக்கு முன்னாடி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 7777 கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குரோம் ஓபன் ஆயிரும். நமக்கு தேவையானதை ஈஸியா வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அருமையா இருக்குல்ல? இது மாதிரி நம்ம மொபைல்ல குரோம் மட்டும் கிடையாது, இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நமக்கு தெரியாம யாராவது ஓபன் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி எரர் வர மாதிரி காமிக்கலாம். சோ அவங்க எதை கிளிக் பண்ணாங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இத மாதிரி நம்ம மொபைல் எப்படி செட் பண்றது? சோ இதுக்கு கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு news.nup.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அதோட ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு உள்ளார போங்க. அதுல இந்த சர்ச் பாக்ஸை கிளிக் செஞ்சு ஃபோர்ஸ் க்ளோஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்ல போய் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிருங்க. சோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணும்போது அதோட டிஃபால்ட்டான பாஸ்வேர்ட் வந்து 7777 அதுலயே எழுதி காமிங்க. சோ உங்களுக்கு வேணும்னா பாஸ்வேர்டும் அப்புறமா மாத்திக்கலாம். இப்ப 7777 கொடுத்து உள்ள போன உடனே உங்க மொபைல் இன்ஸ்டால் ஆகிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே அதுல வரிசையா இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ஸ், லாக் ஆப்ஸ், லாக் ஆகாத ஆப்ஸ், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டகரியில வேணுமோ அது பிரிச்சு வச்சிருக்கும். சோ இதுல உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்ல இந்த மாதிரி யாராவது அந்த அப்ளிகேஷன் ஓபன் செஞ்சா ஃபோர்ஸ் க்ளோஸ் எழுதி காமிக்கணுமோ அந்த அப்ளிகேஷனுக்கு நேர இருக்கக்கூடிய இந்த பாத்தீங்கன்னா ஒரு 4-5 சிம்பிள் இருக்கும். சோ ஃபோர்ஸ் க்ளோஸ் எழுதி